இங்க பாருங்க, இந்த டிடெக்டிவ் ரொம்ப கோவத்தோட, ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இவங்க ஆப்போசிட்ல உட்காந்துருக்க அந்த கைதிய பார்த்து, "உண்மைய சொல்லுங்க, எட்ரோ" அப்படின்னு சொல்றாங்க. "அன்னைக்கு நைட்டு என்னதான் நடந்துச்சு? அந்த பொண்ணு சாகும்போது, சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த கைதியும், "எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் மேம். என்ன நம்புங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த டிடெக்டிவும், "ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றோம். இவரு ஏதோ பொய் சொல்றா மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே அவர்கிட்டயே கேட்குறாங்க, "சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு உங்க ஸ்டோரியில மிஸ் ஆகுது. என்னன்னு சொல்லுங்க" அப்படின்னு திரும்பவும் அவரே பார்த்து கேட்குறாங்க. உடனே அந்த கைதியும், "ஓகே, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நான் திரும்பவும் ஒரு வாட்டி சொல்றேன்" அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. "அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு ஓடி வந்தா. அன்னைக்கு என் கேப பார்த்தா ஓடி வந்தா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு இவரு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப பயத்தோட, ரொம்ப நடுக்கத்தோட இருந்தா. அப்படியே ஓடி வந்து என்னோட கேப பார்த்து, நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தா. ஓடி வந்துட்டு என்கிட்ட வந்து, மியூசியம் போணும். என்ன ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா. நான் உடனே "அன்னைக்கு எனக்கு ஆஃப் டியூட்டி மேம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே அவங்க, "ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. சரி சரி ஓகேன்னும் நானும் என் கேபில ஏத்துனேன். கேபில ஏறுனோனே ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. அதோடயே எனக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு பயத்தோடயே இருந்தாங்க. உடனே யாருக்கோ ஃபோன் எடுத்து டயல் பண்ணாங்க. ஏதோ தெரேசான்னு பேசுனாங்க. அவங்கக்கிட்ட இதுமாரி நான் அவங்கள புடிச்சிட்டேன். ரிங்கு கிடச்சிருச்சு. ரிங்கும் ஃபைலும் கிடச்சிருச்சுன்னு அந்த தெரேசா கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது, திடீர்னு அவங்க மொபைல் வந்து அதுமாரி சார்ஜ் இல்லாமல் நின்றுடுச்சு. உடனே நம்ம ரொம்ப டேஞ்சரில் இருக்கோன்னு சொன்னாங்க. உடனே அந்த சரி மியூசியமில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வச்சுட்டு பயத்தோடு இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்து, "இடம் வந்துருச்சு, இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. நீங்கள் ஓகேவா மேம்?" அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க எதுவுமே பேசாமல் என் கேப்லேருந்து அவங்க இறங்கி போயிட்டாங்க. நான் அவங்கள பார்க்கும்போது போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நின்னாங்க. ஒரு மாதிரி மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. "இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு மேம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் கிட்ட அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு. உடனே இவங்க, "என்ன சொல்கிற? அந்த க்ரைம் சீனில் எங்களுக்கு வந்து ரிங் எதுவும் கிடைக்கல. அப்போது அது யார் அந்த தெரேசா? எதுவும் நாங்கள் மிஸ் பண்ணுறோமா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏதோ மிஸ் ஆகுது, எதை மறக்கிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது, லாஸ்ட் நைட் க்ரைம் சீன் பற்றி அவங்க யோசிக்கிறாங்க. உடனே இந்த க்ரைம் சீனுக்கு போகிறாங்க. அந்த க்ரைம் சீன் போகும்போது அங்கே ஒரு போலீஸ் வந்து நிற்கிறாரு. அவர் வந்துட்டு, "நீங்கள் வரக்கூடாது. நாங்கள் வந்துட்டு ப்ரைவேட் டிடெக்டிவ்லாம் அலோவ் பண்ண மாட்டோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க உடனே அவங்கள பார்த்து மறைக்கிறாங்க. உடனே அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறாரு. உடனே "என்னோட தேவை உங்களுக்கு நிச்சயம் தேவைப்படும்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நின்று அந்த டெட் பாடியை பார்க்குறாங்க. இந்த பொண்ணு எப்படி தான் இறந்துருப்பான்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அப்போ வந்து அங்கேருந்து ஒரு போலீஸ் வந்து, "வாங்க ஜேஜே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணிவிட்டு, "எனக்கு தெரியும் உங்களுக்கு இது மாதிரி போலீஸோட ஒர்க் பண்ணுறது பிடிக்காதுன்னு" சொல்கிறாங்க. "யா ஓகே, உனக்கு தெரிஞ்சால் சரிதான்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விக்டிமை பற்றி?" அப்படின்னு அந்த போலீஸ்கிட்ட இந்த டிடெக்டிவ் கேட்குறாங்க. உடனே அந்த போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க சார்லஸ் தாம்சனோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க ஷாக்கிங்காக, "என்ன சொல்கிறீங்க? தாம்சனோட பொண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாம்,
அதான் ரொம்ப கவலையா இருக்கு. அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு இப்போ 17 வயசு தான் ஆகுது அப்படின்னு அந்த போலீஸ் சொல்றாரு. உடனே இன்னொரு போலீஸ் சொல்றாரு, "இத நம்ம நம்பியே ஆகணும். இவளுக்கு ஹார்ட் அட்டாக் அந்த பொண்ணுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ட் அட்டாக்ல தான் செத்து போனான்னு. உடனே பக்கத்துல இருக்க டிடெக்டிவ் சொல்றாங்க, "அப்படி நம்ம நம்பிட முடியாது. இது சொல்லிட முடியாது. இது என்னன்னு கண்டுபிடிக்கணும்" அப்படின்னு அந்த டிடெக்டிவ் சொல்றாங்க. ஓகே. இந்த போலீஸ் என்ன சொல்றாரு, "அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இவங்க ரொம்ப முக்கியமானவங்க அந்த கேஸ்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "இவங்க தேவை ரொம்ப முக்கியப்படும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்களும், ஓகே ஜேஜே சீக்கிரம் உங்க வேலைய பாருங்க. மீடியாலாம் வர்றதுக்குள்ள" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணு எப்படி செத்தான்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா, இந்த வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் கமிங் சூன்.